வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் நேற்று இரவு திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். நேற்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லி புறப்பட்டார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதைத் தொடர்ந்து நேற்று கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகனின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வேலூரில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்த் வீட்டில் நேற்று முன்தினம் அதிகாலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதற்காக வந்தனர். ஆனால் வீட்டில் பணியாட்கள் 2 மட்டுமே இருந்ததால் சுமார் 7 மணி நேரமாக வீட்டு வாசலில் சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்தனர். பின்னர் வெளிநாட்டில் இருந்தபடி தன் வீட்டில் உறவினர் 2 முன்னிலையில் சோதனை நடத்த கதிர் ஆனந்த் மின்னஞ்சல் மூலமாக அனுமதி அளித்தார். இதன் பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டில் சோதனை நடத்தினர். இதேபோல் அவருக்கு சொந்தமான மற்ற இடங்களிலும் இந்த சோதனை நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வீட்டில் இருந்து ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து நேற்றும் எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டில் இருந்து எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சரின் மகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அமைச்சர் துரைமுருகன் நேற்று இரவு திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். இரவு 10 மணி அளவில் ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். எதற்காக அவர் டெல்லி சென்றுள்ளார் என்பது பற்றிய தகவல் தெரியவில்லை. முன்னதாக வேலூரில் உள்ள மகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த வந்திருப்பது பற்றி அறிந்ததும் சென்னையில் இருந்த அமைச்சர் துரைமுருகன் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது.